हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் நம்ம நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய மேம்பட்ட வகுப்புக்கு எல்லோரையும் வரவேற்கின்றோம். இன்றைய வகுப்பு 6ஆம் அத்தியாயம் 47வது ஸ்லோகத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் 47வது ஸ்லோகம். நம்மளுடைய 108 ஸ்லோகங்களுடைய தொடர்ச்சியில நம்ம 47வது ஸ்லோகத்தில் இருக்க 6ஆம் அத்தியாயத்தில் யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. ஸோ எல்லாரும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, மியூட் பண்ணிட்டு. யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே அந்தராத்மனா ஸ்ரதாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குபவர் அபயச்சரண் அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். Of all the yogis, the one with great faith who always abides in me, thinks of me within himself and renders loving, transcendental loving service to me. He is the mostly united, intimately united with me in yoga and is the highest of all. That is my opinion. Yes, Prabhu, please, Padi. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பொருளுரை. பஜதே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். ஹஜதே என்னும் சொல் பஜ் என்னும் வினைச்சொல்லிலிருந்து வருவது. இவ்வினைச்சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் என்னும் தமிழ் சொல் பச் என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருக்க முடியும். அவனை பண்பற்றவன் என்று அழைக்கலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர் வாழியும் பரமபுருஷ பகவானின் அம்சம் என்பதால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது சொரூப நிலையில் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சி அடைகிறான். பாகவதம் 11.5.3 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகின்றது. ஏஷாம் புருஷம் சாட்சாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் நபஜ்யந்தி ஸ்தானாத் பிரஷ்டா பதந்தியதக. எல்லா உயிர்வாழிகளின் மூலமான ஆதிபுருஷருக்கு தொண்டு செய்வது என்னும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஸ்தானத்திலிருந்து வீழ்ச்சியடைவான். இந்த ஸ்லோகத்திலும் பஜந்தி என்னும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷ பகவானுக்கு மட்டுமே பொருந்துவதாகும். ஆனால் வழிபடுதல் என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஒரு உயிர்வாழிக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகின்றது. அவஜானந்தி மூடா, மூடர்களும் அயோக்கியர்களும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத
இத்தகு மூடர்கள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுத தொடங்கிவிடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கும் வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடியவில்லை. எல்லா யோக பயிற்சிகளும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தில் உள்ள பக்தி என்னும் நிலைக்கு வருவதற்கான முறைகளே ஆகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கிய படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுறவு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்ச்சி பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அறியப்படுகின்றது. ஞான யோகம் பல்வேறு உடல்நிலை முறைகளால் பரமாத்மா மீதான ஞானத்தில் உயர்ச்சி பெற்று மனம் அவரில் நிலை பெறும் போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் எனப்படுகின்றது. மேலும் எப்போது ஒருவன் அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை அடைகின்றானோ அந்த இறுதி நிலை பக்தி யோகம் என்று அறியப்படுகின்றது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, ஹடயோகி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான். பக்தி யோக நிலைக்கு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்துவிட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும்போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகிறோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல் யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். பக்தி யோகத்தின் பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஓர் சீர்மிகு யோகி சாமசுந்தரர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் மீது தனது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அவர் தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடனும் சூரியனை போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடனும் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் காட்சியளிக்கின்றனர். பிரம்மஜோதி என்றழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் அவர் எல்லா திசைகளையும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் முதலிய பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கின்றார். அவர் சாதாரண மனிதனைப் போல அன்னை யசோதையின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர், கோவிந்தர், வாசுதேவர் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பக்குவமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகைய இயல்புகளை பற்றிய பூரண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகின்றான். யோகத்தின் இத்தகைய உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது. இது எல்லா வேத இலக்கியங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. யசதேவோ பராபக்திர் யதா தேவோ ததா குரோ தஸ்யதே கதித ஹர்த்தா பிரகாஷந்தே மகாத்மனக. இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 6.23 பக்திரஸ்ய பஜனம் தத் இஹ முத்ரோபாதி நைராஸ் ஏனாமுஷ்மின் மனக்கல்பனம் ஏதத் ஏவ நைஷ்கர்மியம். பக்தி என்றால் இப்பிறவி மறுபிறவி இரண்டிற்குமான எல்லாவித ஜடலாப ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும். அத்தகு ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரமபுருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இதுவே நைஷ்கர்மியத் என்பதன் நோக்கமாகும். கோபாலதாபனி உபனிஷத் 1.15. இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியை, கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சிலவாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் தியான யோகம் என்னும் 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद शतद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ இந்த 6ஆம் அத்தியாயம் தலைப்பு வந்து தியான யோகம் என்ற முறையில இது வந்து கடைசி ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணர் வந்து யாரொருவர் முழுமையாக என்மேல் நம்பிக்கை வைத்து என்னது யோக முறையில் இணைகின்றானோ அவனே உன்னதமான பக்தர் என்று இந்த ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கு. ஸோ என்ன பகவான் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கொடுத்திருக்கு. ஸோ பகவான் வந்து அது என்னுடைய அபிப்பிராயம்னு கூட இதில் சொல்றார். நம்ம என்ன வேணா நினைச்சுக்கலாம், ஆனா பகவான் இதுதான் நினைக்கிறார் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கு. ஸோ பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள்ல முதல் 6 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் பெரும்பாலான யோக முறைகளை இங்க அவர் வந்து கவர் பண்ணிடுறார். கர்ம யோகம் 3வது அத்தியாயத்துல, ஞான யோகம் 4ஆம் அத்தியாயத்துல, அப்புறம் 2வது யோகத்தில் அத்தியாயத்துல சாங்கிய யோக முறை, அப்புறம் இப்ப 6வது அத்தியாயத்துல தியான யோகம், அப்புறம் 2வது அத்தியாயத்துல ஒரு சுருக்கமாக பகவான் புத்தி யோகம் பக்தி யோகம் இது எல்லாம் சொல்றாரு. ஸோ யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து அர்த்தம் பார்த்தோம். என்னது? பகவானுடன் இணைவது தான் யோகா. ஸோ நம்மளுடைய அந்த உறவை வந்து மறுபடியும் மேம்படுத்துவது தான் இந்த யோகா என்ற வார்த்தைக்கு அர்த்தம். இப்ப இங்க வந்து பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல சிறந்த யோகி யாரு அப்படின்னு சொல்றார். சோ சிறந்த யோகி என்பவன் அவன் முழுமையாக எப்பொழுதும் என்னை என்மேல் நம்பிக்கை வைத்துள்ளவன். ஃபெய்த், விஸ்வாசம் அப்படிங்கிறத தான் இங்க பகவான் சொல்றார். ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸோ நம்மளுடைய பக்தியில வந்து 18.66 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. அர்ஜுனா, யாரு வந்து எனக்கு சரணாகதி அடைகிறாங்களோ ஸோ அவங்க வந்து எல்லாவித பாவ விளைவுகளையும் நான் விலக்கி விடுவேன்னு சொல்லி பயப்படாதே அப்படின்னு சொல்றார். அதுல வந்து பிரபுபாதர் வந்து சனாத்தன கோஸ்வாமியுடைய விளக்கத்துல சரணாகதிக்கு 6 விஷயங்களை சொல்றாரு. ஸோ நம்மளுடைய இன்றைய தலைப்புக்கான இந்த 3வது விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இன்னொரு நாள் நம்ம வந்து விவரமா மற்ற 5 விஷயங்கள் என்னென்ன சரணாகதிக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3வது வந்து ரக்ஷிஷ்யதே விஸ்வாசு.
விஸ்வாசம் அப்படின்னா நம்பிக்கை. என்னை காப்பாற்றுவார். ம்? அப்படிங்கிற முழு நம்பிக்கையை உள்ளவன் அப்படின்னா அவர் வந்து அவருடைய சரணாகதி பாதையில 6 விளக்கங்கள்ல ஒண்ணு வந்து ரக்ஷிஷ்யதே விஸ்வாசு. ஸோ அதோடைய அர்த்தம் வந்து ஒருவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நம்பிக்கை. என்னது? கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை பகவான் காப்பாற்றுவார்னு யார் வச்சிருக்காரோ அது நம்பிக்கையுள்ளவர்களாக கருதப்படும். ஸோ ஒருத்தர் நினைக்கக்கூடாது, ஓ நான் வந்து எப்படி வாழ போறேன், எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு நம்பி இருக்க என்னுடைய குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு குழப்பமே இல்லை அவங்களுக்கு. அப்போ இந்த ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்துக்கு நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து மாயை மூலமாக நமக்கு பரீட்சை கொடுத்துட்டே இருப்பார். ம்? நம்ம வந்து போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆஹ், மாயாசக்தி. மாயாசக்தியுடைய பவர் எப்படி அப்படிங்கிறது வந்து போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம கிருஷ்ண பக்தியில வளர வளர கிருஷ்ணருடைய மாயை சக்தியும் நமக்கு வந்து பல தடைகளை கொடுத்து நம்மளுடைய நம்பிக்கையை பரிசோதிக்கிறதுக்கு தயாராக இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் கிருஷ்ண உணர்வுலையும். நம்ம வந்து பள்ளி படிப்புல பல எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ முக்கியமா வந்து முதல் கிரேடு, 2வது கிரேடு, இப்படி படிப்படியா வர்றாங்க. அதுல கொஞ்சம் நமக்கு முக்கியமானது வந்து 10வது கிரேடு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்க அந்த பையன் வந்து என்ன பையனோ பொண்ணோ என்ன படிக்க போறாங்க அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அது ஒரு இது. அதே மாதிரி ப்ளஸ் டூவும் வந்து ஒரு ஹையர் கிரேடு. அதுவும் வந்து முக்கியமான, நம்ம வந்து என்ன படிக்க போறோம் ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிர்ணயிக்க படிக்கக்கூடியது அதோடைய இது. அதோட இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. ம்? யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜேஇ, நீட்டு, இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து அதில் வெற்றி அடையணும்னா ரொம்ப தீவிரமாக படிக்கணும். இந்த சில சமயத்தில் இந்த டிகிரிலாம் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அதை வச்சே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு கடினமான ஒரு இதுன்னு. இப்போ நீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6வது ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சில ஸ்கூல்லலாம் ஆரம்பிக்கிறாங்க. நீட்டு நீட்டுக்கும் 6வதுக்கு 6 வருஷம் இருக்கு. ஸோ இதை போன்று ஒரு சாதாரண பரீட்சைக்கே இத்தனை ஒரு அஹ், ஒரு சாதாரண தகுதி இதுக்கெல்லாம் வந்து இத்தனை கடினமான பரீட்சை இருக்கும்போது கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணர் மாயை உபயோகிச்சு நமக்கும் கடினமான பரீட்சைகள்லாம் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து அதில் நம்ம வந்து தோல்வி அடையிறோம் அப்படின்னா என்ன? கிருஷ்ண உணர்வை விட்டுட்டு போறது, அதுதான் தோல்வி. ம்? ஐயோ என்னால் முடியாது, இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு, எனக்கு இது ஆகாது, எனக்கு பௌதிக வாழ்க்கைக்கே போயிடுறேன் அப்படின்னா அது பெரிய ஒரு தோல்வி நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு பாதையின் முன்னேற்றத்தில். பட் நமக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா பிரகலாதை போன்ற பக்தர்கள், அம்பரீஷ் மகாராஜர், பாண்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கிருஷ்ணரை விடவே இல்லை. எப்படி பிரகலாதர் வந்து தன்னுடைய அப்பானால அவருக்கு தடை கொடுக்கப்பட்டது.
சில சமயத்துல நம்ம கிருஷ்ண பக்தி செய்யும்போது நம்மளுடைய வீட்லயோ சொந்தக்காரங்களோ உறவினர்களோ குடும்பத்துல இருக்கக்கூடிய குடும்ப நபர்களே அவங்களே ஒரு தடையா இருப்பாங்க. எப்படி? நீ எதுக்கு இப்ப இது பண்ற? இது அதிகமா பண்ற நீ. இது தேவையில்லை. இது கணவனே இருக்கலாம், இல்ல வீட்டுல பெற்றோர்கள் இருக்கலாம். இப்படி பல விதத்துல பிரகலாதருக்கு தன்னுடைய தந்தை மூலமாகவே வந்தது. ஏன்னா தந்தைக்கு என்ன, விஷ்ணு தான் எதிரியா இருந்தார். ஏன்னா அவருடைய சகோதரனான ஹிரண்யாக்ஷனை கொன்னதுனால அவருடைய அப்பா ஹிரண்யகசிப்புக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த தீவிரமான ஒரு எதிர்ப்பு, எதிரியா நினைச்சாரு. ஆனா என்னாச்சு, முழு உலகத்தையே அவர் கட்டுப்பாட்டுல வச்சாரு. ஆனா கடைசியில் என்னாச்சு, அவரோட பையனையே அவரோட கட்டுப்பாட்டுல வர வைக்க முடியல. ஏன்? அவர் பையன் எப்பவுமே தன்னுடைய எதிரியவே நினைச்சு பூஜிச்சுட்டு இருந்தார். சோ இப்படி பிரகலாதர், பாண்டவர்கள், அட்லீஸ்ட் பிரகலாதர் பாருங்களேன், அவருக்காவது கிருஷ்ணர் அங்க இல்ல, நாராயணர் இல்ல, பட் இருந்தாலும் அவர் வேண்டிட்டு இருந்தாரு. பாண்டவர்களோட டெய்லி அவங்களோடய பேசுவாரு, அவரோட நடந்து போவாரு. அர்ஜுனர் மேல கை வீசிக்கு வராமா. சில சமயத்துல அர்ஜுனர் தூங்குறது கிருஷ்ணரோட மடியில. இந்த மாதிரி இருக்கிறாரு. ஆனா பாண்டவர்களுக்கு பல பரீட்சைகளை கொடுத்தார். எனிவே, அப்படி பரீட்சை வந்தாலும் இவங்கெல்லாம் தோல்வி அடையல. ஏன்னா பகவான் மேல அந்த நம்பிக்கையினால. ம் அவங்களுக்கு பீமாவுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது. ம் சோ இப்படி பாண்டவர்கள், பிரகலாதர், அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜருக்கு துர்வாச முனியுடைய அந்த ராட்சசனே தாக்கப்பட்டார். அவரை கொல்றதுக்கு தயாரா இருந்தார். பட் அவர் ஒண்ணுமே பண்ணல. இப்படி நமக்கு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காங்க நமக்கு. விஸ்வாசம் என்றால் என்ன? ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச குறியே சுத்ருத நிச்சய சர்வ கர்ம கிருத ஹோய். அப்படின்னா ஒருவர் சுதுருதம் அப்படின்னா உறுதியோட இருக்காரு. எல்லா சூழ்நிலையிலையும் நான் கிருஷ்ண பக்தியை விடாம நான் செஞ்சுட்டே இருந்தேன்னா எனக்கு வெற்றி நிச்சயம். அப்படிங்கிற இந்த விளக்கம் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். சோ இதை சார்ந்து ஒரு அற்புதமான ஸ்லோகா இருக்கு. பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா என்ற தலைப்புல 22வது ஸ்லோகம். நீங்க எல்லாருமே இதை மனப்பாடம் பண்ணணும். இது கிருஷ்ணர் நம்மளை கைவிட மாட்டாருங்கிற ஸ்லோகத்துக்கு நம்ம 108 ஸ்லோகங்களை வரும்போது இதையும் பார்ப்போம். ஸோ ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ ஜெகநாதருடைய ரத யாத்திரை வரப்போகுது. நேற்று தான் ஸ்நான யாத்திரை நடந்தது இல்லையா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நம்மளுடைய தூர்தர்ஷன் உரியா சேனல்ல ஜெகநாதருடைய ஸ்நான யாத்திரை நேத்து ரொம்ப விவரமா காமிக்கப்பட்டது. பகவான் வருஷத்துல ஒரு முறை தான் வெளியில வருவார். இந்த மாதிரி அவரை எல்லா சமயம் நம்ம உள்ள போய் தான் பார்க்க முடியும். அதையும் உள்ள போறதுக்கு சில சமயத்துல கீழ் ஜாதிகள் அந்த மாதிரி உள்ளவர்கள், அசுத்தமானவர்களை அந்த கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. இப்படி இந்த ஸ்நான யாத்திரை நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு 15 நாள்ல ரத யாத்திரை நடக்க போகுது. ஸோ
இப்படி இது வந்து இந்த சமயம் வந்து இந்த மாசம் வந்து ஜெகநாதரை ஸ்மரணம் செய்வதற்கும் ஜெகநாதருடைய லீலைகளை கேட்பதற்கும் சிறந்த மாதம். எல்லா வருஷத்துல எல்லா மாசமும் கேட்கலாம். ம்ஹும். ஆனா வந்து இந்த மாசத்துல நம்ம வந்து ஜெகநாதரை பத்தி கேட்கலாம். ஸோ ஒரு பக்தர் இருந்தார் ஜெகநாத் பூரியில. அங்க வந்து எல்லா ஜெகநாதருடைய பக்தர்களை பாண்டான்னு சொல்லுவாங்க. ம்? இங்க நம்ம புரோஹிதர்னு சொல்ற மாதிரி அங்க பாண்டா பாண்டா அப்படிம்பாங்க. அங்க வந்து ஒரு பாண்டா இருந்தாரு, கீதா பாண்டா. இவருடைய இவர் ஒரு பிராமணர். இவருடைய கடமையோ இல்லை இவருடைய தினசரி படிப்பே என்ன அப்படின்னா, அவருடைய வேலையே என்ன அப்படின்னா தினமும் பகவத்கீதை படிப்பது. அவர் தினமும் காலையில் எந்திரிச்சு பகவத்கீதை வாசிப்பாரு. இதுதான் அவருடைய இது. அதுக்கப்புறம் ஏதோ போய் ஒரு பிராமணனா ஒரு பிக்ஷாந்தி அவர் வந்து பிக்ஷை எடுக்க போவார். அது என்ன கிடைக்குதோ அது கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்து மனைவி சமைச்சு குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்றது. இதுதான் அந்த கீதா பாண்டாவோட டெய்லி ஷெட்யூல். ஸோ இவர் பேர் அர்ஜுன மிஸ்ரா அப்படின்னு. கொஞ்சம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு இது நடந்த சம்பவம். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, எதுவுமே கிடைக்கல. அப்போ மனைவி வந்து கொஞ்சம் கலங்கப்பட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டா. அப்போ வந்து என்ன நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி, பகவான் என்ன நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கீதா பாண்டாவுக்கு அந்த மனைவி வந்து இப்படி பேசும்போது அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் டெய்லி பகவத்கீதை படிக்கிறாரு. அவருக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய. ஸோ அப்போ 9வது அத்தியாயத்தின் 22வது ஸ்லோகத்துல அனன்யஸ்சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां नित्यमभियुक्तानां யோகக்ஷேமம் வஹாமியகம். ஸோ இதை வந்து கீதா பாண்டா கொண்டு வந்து அவருடைய மனைவி கிட்ட காமிக்கிறார். இந்த பாருமா, கிருஷ்ணர் நம்மளை காப்பாத்துவாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு. இப்படி அவர் சொன்னபோது இந்த மனைவிக்கு, ஏன்னா இப்போ வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஸோ இப்படி கொஞ்சம் ஹெவியாக சொல்லிட்டா அப்படி மனைவி. ஸோ அப்போ அவர் எடுத்து காமிக்கிறார், இங்க பாரு, யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருவன் அனன்ய சிந்தயந்தோமாம், அவருடைய உணர்வுல அனன்யமாக அனன்ய சிந்தயந்தோ மாம். சிந்தா மீன்ஸ் என்னுடைய ஞாபகார்த்தமே, மாம்னா நான் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் இத ஸ்லோகத்தை சொல்றார். அனன்யா, அனன்யம் அப்படின்னா எந்த ஒரு இது இல்லாம முழு உறுதியுடன். அனன்ய ஏஜனா பரியுபா, என்னை வழிபடுபவர்கள். தேசம் நித்தியம் அபியுக்தானம், அப்படி நித்தியமாக எனக்கு யுக்தா வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன், எது எது அவர்கிட்ட இருக்கோ அதை நான் தக்கவும் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்றார். அப்போ மனைவிக்கு இன்னும் கோபமாயிருச்சு, என்னது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீ இதை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜெகநாதரே, எங்களை ஏதாவது பார்த்துக்கோப்பா அப்படின்னு. அப்ப என்ன, இந்த கோபத்துல என்ன பண்றா அப்படி, இந்த அந்த யோகக்ஷேமம் வஹாமி அகம் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தன்னுடைய நெகத்தை வச்சு கீறிடுறார்.
இது கரெக்ட் கிடையாது, போங்க. பகவான் எங்க ஒண்ணுமே நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இந்த கையை வச்சு 2 3 தடவை கீறிடுறான். இவருக்கு கொஞ்சம் சங்கடமாயிருச்சு கணவனுக்கு. ஆனா கணவனுக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா மனைவிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டார். உடனடியா அன்னைக்கே ம், உடனடியா அன்னைக்கே 2 பசங்க வர்றாங்க. வந்து அப்படின்னு தட்டுறாங்க. அப்பதான் வந்து ஒரு வாக்குவாதம் கணவனுக்கும் மனைவிக்கும். இவர் மனைவி வந்து கணவனை வந்து சத்தம் போடுற, இந்த மாதிரி நீங்க சும்மா இதை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க நமக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு. அப்போ 2 பசங்க வந்து தட்டி, அஹ், ஒரு நீல கலர்ல, கருநீல வண்ணத்துல ஒரு பையனும், வெளுவெளுன்னு ஒரு பையனும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வர்றாங்க. அந்த மூட்டையில வந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகள், பருப்பு வகைகள் எல்லாம் நிறைய. இந்த மாதிரி ஒரே சமயத்துல இவ்வளோ ஐட்டத்தை அந்த மனைவி பார்த்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரி அஹ், அவர் ஆக்சுவலா வந்து அந்த கணவன் வந்து வெளியில போயிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு பிக்ஷை வாங்குறதுக்காக. அவருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன, இன்னைக்கும் ஆகல, ஆல்ரெடி என்னுடைய மனைவி கோபமா இருக்கா அப்படி அப்படின்னு அவர் ஒரு இதுல வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவங்க 2 பேர் சொல்லி இந்த மாதிரி உங்க கணவன் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. சரி சரி சரி, வாங்க வாங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க, தயவுசெய்து வாங்க, நான் சாப்பாடு நான் சமைச்சு போடுறேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல, இங்க பாருங்க, இந்த நாக்குல இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சூடு வச்ச மாதிரி 3 வரிங்க. அது வந்து வலிக்குது எனக்கு, நான் எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரம் நாங்க போகணும்னு போயிடுறோம். அப்புறம் உடனடியா அஹ், மனைவி வந்து எல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அப்போ கணவன் வந்து சொல்றாரு, நான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவருக்கு வந்து தீவிரமான நம்பிக்கை. ம் ஏன்னா ரக்ஷிஷ்யதே விஸ்வாசு, பகவான் என்னை காப்பாற்றுவார். எந்த ஒரு ஒரு தருணத்திலையும் அவருக்கு வந்து சிறுதுளி நம்பிக்கை கூட இழக்கல இந்த அர்ஜுன மிஸ்ரா அவரு. ஆனா மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. சோ கணவன் வர்றாரு. அதுக்கப்புறம் இவரெல்லாம் அப்படி பார்த்த போது, ஏன் வந்து என்னாச்சு அப்படின்னு இப்படிலாம் பண்ண போது அவரு அங்க போய் அவரு சொல்றாப்படி, இந்த மாதிரி அவங்க வந்தாங்க 2 பசங்க, அவங்க வாயில ஏதோ 3 கோடு போட்டிருக்காங்க அப்படிலாம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது. பகவானே வந்திருக்காரு போல் இருக்கேன்னு திடீர்னு போய் அந்த ஸ்லோகத்தை அவருடைய இதுல பார்க்கறாரு. அந்த 3 வரிகளும் அழிக்கப்பட்டது. உடனடியா சொல்றாரு, அச்சோ. கணவன் மனைவி கிட்ட சொல்றாரு, வந்தது யாருன்னு தெரியுமா? ஜெகநாதனும் பலதேவுமே வந்திருக்காங்க. நமக்கு இதையெல்லாம் நம்ம சாப்பாடை கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் எதுவும் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுனால இதை கொடுக்கறதுக்கே பகவான் வந்திருக்காரு. ஆனா நீ வந்து அவருக்கு சமைச்சு கொடுக்காம அனுப்பிட்டியே அப்படின்னு. பட் அவங்க சொன்னாங்களே, நாக்குல வந்து கோடு, ஒரு காயம் வந்துருச்சு, இங்க பாரு 3 கோடு போட்ட காயம் அப்படி. சிஷோ, பகவானே வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி கீதா பாண்டா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. மனைவி கிட்ட இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. மனைவிக்கும் அம்மாமாமா அப்படின்னு ஜெகநாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி கணவனும் மனைவியும் குழந்தைகளும் ஓடு ஓடுன்னு ஓடி போறாங்க. அங்க ஓடி போய் பார்த்தா, நீங்க ஜெகநாதருடைய படம் பார்த்திருக்கீங்களா? அங்க வந்து ஜெகநாதருக்கு வந்து அவருடைய அஹ், சிவப்பு இதழ், வாயும் இதழ்களும் நீங்க வந்து அந்த அவருடைய தாமரை முகத்துல பார்க்கலாம். அங்க பார்த்தா 3 கோடு வந்திருக்குங்க. கிருஷ்ணா. சோ அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஜெகநாதரையே நம்ம வந்து
இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து அங்க உளுந்து உளுந்து வேம்பி வேம்பி அழுகிறாப்படி. ஜெகநாதரே, உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இப்படி பேசிட்டனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஸோ நமக்கு இந்த மாதிரி உதாரணங்கள் எதற்காக நடக்கிறது அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி பக்தர்களை பார்த்து நமக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கலாம். ம்? அதுவும் நம்மளுடைய பக்தியில வந்து நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள் எதிர்ப்பதமாக நடக்கும்போது இது என்னுடைய நன்மைக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரபுபாத் பொருளுரையில ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. பக்தி என்பது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்ப சொல்லலாம், இப்ப வந்து எப்படி ஒரு பக்தன் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறா, அப்படி அதே மாதிரி ஒரு மனைவி வந்து கணவனுக்கு சேவை செய்யறான்னு வைங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஓ, அந்த கணவன் மனைவிக்கு பாருங்க, கணவன் மேல எத்தனை பக்தி, அந்த தேவர் மேல இவருக்கு பாருங்க எத்தனை பக்தி. பட் ஆனா பிரபுபா சொல்றாரு அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பக்திங்கிற வார்த்தை கட்டுண்ட ஜீவாத்மாவான இந்த சேவகமான இந்த சேவகனுக்கு, ஜீவாத்மா கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த பக்தி, அந்த சர்வீஸ், அந்த சேவை அன்போடும் நம்பிக்கையோடும் நாம் செய்யக்கூடியது வந்து என்னது, கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த பக்திங்கிற வார்த்தை வந்து மோனோபொலி மாதிரி. அதை நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மேலதான் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். கிருஷ்ணர் இல்லை கிருஷ்ணரை சார்ந்த பக்தர்கள், நம்ம வந்து கணவன் மனைவி தேவர்கள் நாட்டுப்பற்று இதுக்கெல்லாம் பக்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியாதுன்னு பகவான் எழுதிட்டார். பிரபுபாதர் பொருளுரை. ஸோ அப்புறம் பிரபுபாத் பொருளுரையில் இன்னொன்று அற்புதமா எழுதுறாரு. ஏன் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணரை சேவிக்கணும்? ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்வரூபம், கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிறார். அதனாலதான் நம்ம வந்து பகவான எந்த ஒரு பௌதீக உள்நோக்கம் இல்லாம எப்பெல்லாம் நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபிக்கிறோம், பகவானை சேவிக்கிறோம் அப்படின்னா சு முழு சந்தோஷமும் திருப்தியும் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் கிருஷ்ணர் பகவத்கீதை 18வது அத்தியாயத்துல பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந கஞ்சதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பரா. பரமமான அந்த என்னுடைய பக்தியில் உள்ளவர்களுடைய மனப்பாங்கு எப்படின்னா, பிரம்மபூத்த பிரசன்னாத்மா, அவர் வந்து பிரம்மனை உணர்ந்த பிரசன்ன ஆத்மா, முழு சந்தோஷத்தில் இருப்பார். அப்புறம் வந்து சோச்சதி கங்ஷதி, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எதிர்காலத்துல எனக்கு இது அடைவனா, இப்படி இருக்குமா, இப்படிங்கிறத அந்த உணர்வுகள்லாம் வந்து துறந்தவரா இருப்பாராம் கிருஷ்ண பக்தர். பிரம்மபூத்த பிரசன்னாத்மா நசோச்சதி நக சமக சர்வேஷு பூத்தேஷு, எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாக பார்ப்பார். ஒரு புனிதமடைந்த பக்தர் என்பவர் ஒரு கல்லையும் கல்லு மாதிரி இருக்கிற தங்கத்தையும் ஒன்னா பார்ப்பாரு. அதெல்லாம் முடியுங்களா? இந்த வாரத்துல ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு வந்து ஒரு மகளும் மருமகளும் இருந்தாங்க, மகனும் மருமகனும். அப்போ அவரோட அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு கடைசி காரியங்கள்லாம் செய்யும்போது அப்பாவுக்கு தங்கம் மேல ரொம்ப ஆசைங்க. இவர் என்ன பண்ணாரு, அவங்க வீட்டில் வந்து சரி புதைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப விருப்பமான அந்த செயினை போட்டு புதைச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 3.5 பவுன் பணத்தை வந்து அவர் என்ன பண்றாங்க, அந்த 3.5 பவுன் போட்டு அப்படி புதைக்கிறாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா, பேப்பர்ல வந்ததாமா ஒரு வாரம் முன்னாடி. அந்த திருடன் என்ன பண்ணா, அதை புதைஞ்சிட்டு இருந்த அந்த
இதை கலைச்சி எடுத்து அந்த 3.5 பவுன் சங்கிலியை எடுத்துட்டு அஹ், அவர் வந்து ஓடி போயிட்டாராம்மா. சோ அப்படி சமக சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இதுவே பரம பக்தி. சோ பிரபுபாதர் வந்து அதான் எழுதுறாரு. யோக முறைகள்ல ஞான யோகம், கர்ம யோகம், தியான யோகம்லாம் வந்து கடைசியில எல்லாருமே எந்த யோக முறையில ஃபாலோ பண்ணாலும் கடைசியில பக்திக்கு வரணும். அப்போ ஒருத்தர் கர்மயோகியா இருக்கும்போது கர்மயோகத்திலேயே அவர் வந்து பலநோக்கு செயல்கள்ல அவர் வந்து தங்கிடக்கூடாது அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அப்போ ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காரு. அந்த லாட்டரி டிக்கெட்ல அவர் வந்து என்ன பண்றாரு, பகவான் கிட்ட போய் வேண்டிக்கிறாரு. பகவானே, ம், எனக்கு வந்து இந்த லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கேன், 1 லட்ச ரூபா இருக்கு. இந்த 1 லட்ச ரூபா எனக்கு வந்ததுன்னா உனக்கு 50,000 ரூபா கொடுத்துட்றேன். இல்லையா? இப்படிதான் நம்ம பேசுவோம். அதுவும் பாலாஜி கிட்ட எல்லாம் போனோம்னா இப்படிதானே நம்ம வியாபாரம். எனக்கு பாதி கொடு, எனக்கு நம்ம கால்வாசி கொடுத்துட்றேன். இவர் இதே மாதிரி பண்ணாரு. எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட் அடிச்சதுன்னா உங்களுக்கு பாலாஜி கிட்ட சொல்றாரு, நான் 50% உங்களுக்கு கொடுத்துட்றேன். 1 லட்ச ரூபான்னு 50,000 கொடுத்துட்றேன். இவருக்கு என்னாச்சு? அவருக்கு 50,000 ரூபா கிடைச்சது. இது மனைவி இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இவர் வந்து என்ன பண்ணும்? 50,000 கிடைச்சா 25,000 ரூபா கொண்டு போய் உண்டியல்ல போடணும் இல்லையா? அவர் அது போடல. அப்போ மனைவி கேட்குறா, அப்படி என்னங்க, பகவான் கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணி முறையீடு பண்ணீங்க, அப்போ பகவான் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க இதில் பாதி கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, அவரோட கணக்கு போடுறாரு பாருங்க. அவர் பகவானுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாதுன்னு தயாரா இருக்காரு. அப்போ அவரு பார்க்குறாரு, பகவானு ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்றாரு மனைவி கிட்ட. அவரு என்ன பண்ணாரு, எனக்கு வந்து அந்த பாதி கொடுக்கிற வேலையை மிச்சம் பண்ணிட்டாரு. நான் 1 லட்ச ரூபாய்க்கு இந்த டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு 50,000 ரூபா கிடைக்கணும். அவரே 50,000 ரூபா எடுத்துட்டு 50,000 தான் கொடுத்தாரு. அஹ்? இப்படி அவர் வந்து என்ன பண்றாரு, இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அவ மனைவி சொல்றாரு, அப்பா உங்களை திருத்தவே முடியாது. ஸோ இப்படி இப்படி மக்கள்கள் இருக்காங்க. பக்தி பண்ணும்போது எல்லாம் பயங்கர ஒரு பலநோக்கு செயல்ல இப்படியெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஞான யோகி, அவர் வந்து ஞானத்தை எடுத்து பலநோக்கு செயலும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு பகவானுடைய பிரம்மஜோதியில் இணைந்து விடலாம், நான் வந்து ஒரு ஜோதி ஆயிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஞான யோகி நினைக்கிறார். சோ இப்படி இது எல்லாம் தாண்டி வருபவன் பாக்கியசாலி ஆகிறான் பிரபுபாத எழுதுறாரு. ஏன்? பக்தி யோகம். நீங்க பக்தி யோகத்துல வந்து கிளேஷ அதிகரஸ்து அதிகரஸ்தேஷ ஞான யோக முறையில பண்ணக்கூடியவங்க வந்து 12வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், கடினமான பாதையில் ஞான யோகி என்பவன் அவன் என்னை அடைய முயற்சிக்கின்றான். மிகுந்த இன்னல்கள் கொடுக்கக்கூடிய பாதை அப்படின்னு சொல்றார். சோ அதனால பக்தி யோகா எப்படி? சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணா சந்தோஷம், பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்டா சந்தோஷம். எத்தனை பேர் நீங்க பனிகாட்டிக்கு வந்தீங்க? 700 1000 பேர் பக்கத்துல, அத்தனை பெரிய ஒரு குளத்துல குளிச்சு, அவ்வளோ பெரிய ஒரு ரிசார்ட்ல எவ்வளோ ஆனந்தமா நாங்க நாங்க இருந்தோம். அஹ்? அதை பா அதை அந்த அந்த அதுக்கப்புறம் பிரசாதம், எல்லாரும் ஒரு குளியல், அப்புறம் வந்து பெரிய விருந்து, 15 ஐட்டம், ஆனந்தமா சாப்பிட்டுட்டு போறவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டீங்க, ஆஹா என் வாழ்க்கையிலேயே நான் இப்படி இருந்தது இல்லைன்னு சொல்லி ஆனந்தமா போனாங்க. பக்திங்கிறது அப்படிதாங்க. அஹ்? ராஜவித்யா ராஜகுஹியம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷ வகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். சோ இப்படி இந்த பகவத் பக்தி யோகம் வந்து மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்க வைக்கும். ஸோ அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு,
நந்த மகாராஜர் என்றவரை நான் வணங்குகின்றேன். ஏன்னா அவருடைய கோர்ட்டியாடு, அவரோட வீட்டில தான் கிருஷ்ணர் பிறந்து தவழ்ந்துட்டு இருக்கார். அதனால அந்த வீட்டு உரிமையாளரான நந்த மகாராஜருக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவிக்கின்றேன்னு சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்திக்கிறார். ஹரே கிருஷ்ணா. சோ இப்படி பிரபுபாதர் கடைசியில் எழுதுறார், அந்த பக்தியை எந்த ஒரு பௌதீக ஆசைகளின்றி ஒருவன் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பகவான் திருப்திக்காக செய்கின்றான். அத்தப்பும்பிர் த்விஜ ஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷः ஸ்வனுஷ்திஸ்தஸ்ய தர்மஸ்ய சம்சித்தீர் ஹரிதோஷனம். சித்தி, சம்சித்தீர்னா ஆல் பர்ஃபெக்ஷன், முழு பக்குவம் எப்போ? பகவானை திருப்தி செய்யணும் இல்லையா? அம்மாவுக்கு எப்படி பிரபுபாத் சொல்றாரு, அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு சின்ன சாம்பிள் இந்த பௌதீக உலகத்துல பார்க்கலான்னு சொல்றாரு பிரபுபாத். எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு இருக்கக்கூடியது, அந்த தாய்க்கு ஏதாவது கால்குலேஷன் இருக்குங்களா? அது குழந்தை வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் கொடுக்கும், இதையெல்லாம் செய்யும் அப்படின்லாம் கிடையாது. அந்த குழந்தைக்கு சேவை பண்றதே ஒரு பெரிய ஆனந்தமாக கருதப்படுது தாய். அப்படி வரும்போது வரக்கூடிய இன்னல்கள் எல்லாத்தையும் பொருட்படுத்ததே கிடையாது. அந்த குழந்தை மார்புல உதைக்குது, சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்க விடுறது இல்ல, அம்மாவை சாப்பிட விடுறது இல்ல. பட் இருந்தாலும் அந்த தாய்க்கு வந்து எப்பவுமே சந்தோஷம் தன்னுடைய குழந்தைய சேவிக்க. இது ஒரு சின்ன ஒரு உதாரணமா பிரபுபாத் எழுதுறாரு. இப்படிதான் பக்தி நாம் இப்படி செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடையும். அந்த பக்தியை வந்து கிடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு? பிரேம புமார்த்தோ மகான். பிரேமம் அதை வந்து எப்படி கொடுக்கிறாரு? நாமத்தின் வழியாக பகவான் வந்து இங்க கொடுக்கிறார். அந்த பக்தியில, பக்தியை நாம் எப்படி பெறுவது என்றால் பகவானின் நாமத்தை, கலிகாலே நாமரூப கிருஷ்ண அவதார். கலியுகத்துல பகவான் நாம ரூபத்துல இருக்கார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இக்கட்டான ஏதாவது சூழ்நிலையோ என்னவோ எப்பயாவது அப்படின்னா நீங்க வந்து ஒரு கடினமான பகவானே கிருஷ்ணா கோவிந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம். ம்? இப்படி யாரு இருக்காங்களோ அவங்க வந்து மெல்ல மெல்லமாக அவங்க உணர முடியும், கிருஷ்ணர் நாமத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, நான் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ ஸோ எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இந்த கலியுகத்துல வந்து பகவான் மேல நம்பிக்கைன்னா நாமத்துக்கு மேல நம்பிக்கை. ம்? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு மேல நம்பிக்கை வைத்து ஒருவன் செயல்பட வேண்டும். சோ என்ன சொல்லப்படுது? நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாம துக்க சமனஸ்துவம் நமாமி ஹரிம்பரம். எல்லா துக்கத்தையும் அழிச்சிருமாமா இந்த நாம சங்கீர்த்தனம். ஏன்னா எல்லா சர்வ பாப பிரணாசனம், நாசனம் இல்ல. நாசனம் அப்படின்னா அழிப்பது, பிராணாசனம் அப்படின்னா அறவே அழித்து விடும் இந்த நாமம். ஸோ அதனாலதான் மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, நமக்கு நேரம் இல்லை, 8:50 ஆச்சு. ஸோ அதுல வந்து அந்த அந்த கதையில வந்து நடந்த சம்பவத்துல ஒரு 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 இது வந்து பீமர் கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கயிறை போட்டு ஒரு பெரிய மலையை நகர்த்துறாப்படி. இது எப்படி சாத்தியமாகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரியவன் கூட ஒரு பெரிய மலையை வந்து ஒரு கயிறு வச்சு நகர்த்த முடியாது. ம்? நீங்க பாத்தீங்கன்னா
நீங்க ரத யாத்திரைக்கு வந்து அந்த கயிறை இழுப்பீங்க. 2 கயிறு போட்டு அந்த 2 கயிறு இழுக்கும்போது அந்த கயிறு இவ்வளோ பெருசு இருக்குங்க. அந்த ஒரு சின்ன ரதத்தை வச்சு இழுக்கிறதுக்கே இப்படி நான் நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய மலை. அஹ், அந்த மலைய இந்த பையன் வந்து சின்ன கயிறை வச்சு அப்படி போட்டபடி இழுகிறானாமா, அந்த மலை நகருதாம். இது என்னன்னு கேக்குறாரு. அப்போ பீமன்னால இத பதில் சொல்ல முடியல. அப்ப அவர் போய் யுதிஷ்டர் கிட்ட கேக்குறாரு. யாரு? பீமர். இந்த மாதிரி யாரோ வந்து என்ன கேக்குறாங்க, அந்த கேள்விக்கான பதில் என்னால சொல்ல முடியல, எனது அருமை அண்ணா சொல்லுங்களே அப்படின்னு. அப்ப சொல்றாரு, ஓ, இது என்னன்னா, கலியுகத்துல மக்கள்களுடைய பாவம் வந்து மலை மாதிரி இருக்கும். எல்லாமே செய்யறதெல்லாம் பாவம் தான், பேசுறதெல்லாம் பொய், பித்தலாட்டம். ஒரு வியாபாரம் பண்ணணும்னா ஏமாத்தி தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி கலியுகத்துல எல்லாமே நேர்மைங்கிறதுக்கே கிடையாதுங்க. சோ ஆனா அந்த பையன் அந்த கயிறை வச்சு இழுக்கிறான் பாத்தீங்களா, அது என்னன்னா அந்த கயிறு தான் நாம சங்கீர்த்தனம். ஜஸ்ட் நாமத்தை ஜபிப்பதன் மூலமாக ஒருவன் அறவே எல்லா பாவத்தையும் விலக்கி விடலாம்னு சொல்லி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே பகவான் மேல, நாமத்து மேல நம்பிக்கை வைக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இப்படிப்பட்ட யோகி, பக்தி யோகி, உயர்ந்தவன், சிறந்தவன், கிரேட்டஸ்ட் யோகினாம் அபி சர்வேஷா மத்கதேனந்தராத்மனா ஷதாவான் பஜதே யோ மாம் சமே யுக்தத்தமோ மதஹ. இப்படி இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல இந்த ஒரு முக்கியமான செய்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே. ஸோ நம்ம கேள்வி பதிலோ இல்லை உங்களுடைய கருத்துக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி, வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து 18 நாள் பகவத்கீதை நீங்க வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் எதுவும் பங்கேற்காம இருக்கிறவங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு. உங்களுடைய முயற்சியை நீங்கள் செய்து அவங்களை நீங்கள் நம்மளுடைய வகுப்புல இணைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய அடுத்த வகுப்பு 3 மாதங்கள், மார்ச் மாசத்துல நடந்தது. ஸோ இப்போ வந்து ஜூலை மாசத்துல 6ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை தொடங்க உள்ளது. ஸோ எல்லாரும் www.tamilgeeta.க்கு போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ சண்முகம் பிரபு எப்பவும் மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ம் நீங்க பப்ளிஷ் பண்ணலாம் பிரபு. மொத்தம் 24 பேர். வெரி நைஸ், வண்டர்ஃபுல். போன வாரம் 18 பேர் தான் இருந்தீங்க, இன்னைக்கு 24 பேர். ஹரே கிருஷ்ணா. வெரி குட். லாஸ்ட் வீக் 24 பேர்ல ரொம்ப பேர், ரொம்ப பேர், ஒரு 1 2 3 4 5 6 7 8 9, ஒரு 16 17 பேர் 100% வகுப்பு பெற்றிருக்கீங்க. வண்டர்ஃபுல். ஹரே கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். ஸோ 24 பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வகுப்பில் இருந்து கூட உங்களுக்கு கேள்வி அனுப்பப்படும். எல்லாரும் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஓகே. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். प्रभु जी, दिस इज किरण विजय प्रभु जी. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, இப்போ வந்து நீங்க வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. ம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கு தானே பிளான் பண்றாங்க. அப்போ வந்து நம்ம என்ன ஃபியூச்சர் வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடணுமா, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஃபியூச்சரை பத்தி ஒரு இது இருக்கும் இல்லைங்க பிரபு? நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு திங்கிங் இருக்கும்ல. எஸ், குட் கொஸ்டின். ஸோ அப்போ ஃப்யூச்சரை பற்றி நான் நினைக்கணுமா நினைக்கக்கூடாதா? எஸ் பிரபு. எஸ், நம்ம வந்து ஃப்யூச்சர் நினைக்கணும். ஆனால் வந்து அதை பகவானுடைய கையில் கொடுத்துடணும். ஏன்னா இப்போ வந்து நான் பகவானுக்காக இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் அதோட அர்ப்பணிப்பு பகவான் கிட்ட கொடுத்துடணும். அது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அது வந்து பகவானுடைய அனுக்கிரகம். பட் ஆனால் அடையணும்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக நடக்கக்கூடாது. சரியா? அது வந்து எஸ். நடக்கல அப்படின்னா திடீர்னு என்ன ஆகும்? இப்ப எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஐயோ நான் நினைச்சது ம். நடக்கல, இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் அது என்ன ஆகும்? உயிரையே விடுற மாதிரி போயிடும். ஐஐடியிலலாம் அப்படிதான் நடக்குது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சூசைட் எங்கன்னா ஐஐடியில். அவன் அந்த மாதிரி நினைக்கிறான். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அங்கே போய் அது படிக்க முடியாத ஃப்யூச்சரில் நான் அடைய முடியாதுங்கும் போது என்ன ஆகுது? தற்கொலையே பண்ணுறதுக்கு தயாராக. புரியுதுங்களா? ஏன் வந்து எஸ் நம்ம பிரபு. வந்து ஃப்யூச்சரில் வந்து பற்றுதலோடு செய்யக்கூடாது. ஃப்யூச்சரில் நம்ம நினைக்கணும், ஓ இப்படிலாம் நான் இருக்கணும், நல்லா நான் வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், பகவானுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கைங்கரியங்கள் பண்ணி இதை செய்யணும் அப்படிங்கிறது நினைக்கணும். பட் அதையே நம்ம வந்து ஒரு வெறித்தனமாக அப்படி நினச்சிருந்தோம் அப்படின்னா அது நடக்காத சமயத்தில் நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். இன்னொருத்தரை கொல்றதுக்கும் தயாராயிரும். புரிஞ்சதுங்களா? ஸோ எஸ் பிரபு. இதுதான் அப்படி அர்த்தம். ஓகே. பிரபு. பிரபு, இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் அன்சர்டைனா தானே இருக்கு நமக்கு. அப்போ வந்து நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களாங்க பிரபு? அப்படி நான் சொல்லலை. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சர் பகவானுக்கு அர்ப்பணி பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? நம்ம உட்காந்து சோம்பேறி ஆயிடுவோம் இல்லையா? ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அப்படி. அப்புறம் உட்காந்து ஓகே. தூங்கிட்டு இருப்போம். நம்ம முயற்சி செய்யணும், பற்றுதல் இல்லாம செய்யணும். இப்போ வந்து எஸ் ஒரு பிரபு. +2 ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன், நான் டாக்டர் ஆகணும், நான் எஸ். டாக்டர் ஆகிறேன், நல்லா சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை பக்தர்களுக்கு நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் வந்து ஒரு திட்டம் போட்டு போறீங்க, அது நடக்கலைன்னு வைங்க. நீங்கள் நீட் எழுதி உங்களுக்கு கிளியர் ஆகலை, அப்புறம் வேற ஏதோ நீங்கள் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அவ்வளோதான், விட்டுறணும். எஸ் இப்போ என்ன பிரபு. ஆகுது அப்படின்னா வெறித்தனமா நம்ம வந்து நான் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி நமக்கு தகுதி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இது வந்து மேலும் மேலும் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எஸ். சில பேர் வந்து 3 தடவை 4 தடவை ட்ரை பண்ணி பண்றாங்க, அது தப்பு இல்லை, பண்ணலாம். பட் அதுவே நம்ம வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளாக செய்து அது நமக்கு நிர்ணயிக்கப்படாத போது நம்ம வாழ்க்கை திசை திரும்பி வேற மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? எஸ் பிரபு. நம்ம எல்லாமே பிரபு. செய்யணும் இந்த உலகத்துல. பட் ஆனா ம். வந்து பற்றுதல் இல்லாம செய்யணும். அதுதான் அதோடைய அர்த்தம். பிரபு. பிரபு, ஒன் மோர் கொஸ்டின். யா. இப்போ வந்து ஸ்ரீனிவாஸ் பிரபு வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாருல்ல, இப்போ வந்து நம்ம கோலோக பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணர் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாருல்ல. ம். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து நம்ம ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட ஐக்கியமாயி அங்க இருக்கிறோம் இல்லையாங்க பிரபு? ம். எஸ். அப்போ வந்து அந்த பரமாத்மாவோட ஐக்கியமான மேலு அந்த இப்போ அந்த அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகும் போது இப்ப ஜீவாத்மாக்குன்ட்டு வந்து தனியா அது டெசிஷன் எடுக்க முடியுமா பிரபு? அது வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வர முடியுமா? அதுக்குன்னு ஒரு நம்ம கிருஷ்ணரை வேண்டான்னு ம். சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொல்றாருல்ல. நம்ம ஐக்கியம் அப்படின்னா பரமாத்மாவோட யா ஐக்கியமாயிரும். அப்ப யா எப்படி பிரபு நமக்கு நம்ம இது வந்து வந்து டெசிஷன் எடுத்து எப்படி வர முடியும்? ஐக்கியம் அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்தியில. இது எப்படின்னா சாதாரணமா மோட்சம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? பகவானிடம் போய் ஐக்கியமாயிடுறது, அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இல்லை, சுதந்திரம் இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். பட் ஆக்சுவலா அப்படி கிடையாது. இது வந்து அஹ், பகவானுடன் ஐக்கியமாவது என்றால் பகவானுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்பதுதான் ஐக்கியம். அப்படின்னா எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கு, பகவானுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, என்னுடைய விருப்பம் இருக்கு, எனக்கு தனித்தன்மை இருக்கு, இண்டிபெண்ட். பட்டு முக்தி என்பது என்ன? என்னுடைய விருப்பமும் பகவானுடைய விருப்பமும் ஒண்ணு. இதுதான் முக்தி. ஆனா ஐக்கியம் மாறுறது கிடையாது. பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் சொல்றாரு. நெக்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிர்த சிந்துல ஒரு ஏகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பச்சை கலர் பறவை அது ஒரு பச்சை கலர் மரத்துல போய் உட்கார்ந்தா அது என்ன, நமக்கு தூரத்துல இருந்து பார்த்தோம்னா ஐக்கியமான மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா ஐக்கியமா இருக்கா? பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது போய் பச்சை உட்கார்ந்திருந்தாலும் அந்த மரத்துக்கு செப்பரேட் ஒரு என்டிட்டி இஸ் தட் பேர்டு, எஸ் இல்லையா? ப்ரோ. எஸ் எஸ் அந்த எஸ். மாதிரி ஐக்கியம் என்றால், அவருடைய சென்று அடைவது என்றால், நம்மளுடைய தனித்தன்மையை நாம் எப்பொழுதும் இழப்பது கிடையாது. எஸ் ப்ரோ. ஓகே. புரிஞ்சுதுங்களா? அப்போ அப்ப அந்த ஆத்மாக்குன்னு ஒரு டெசிஷன் அது எடுக்கும்னு தான் சொல்றீங்க இல்லையாங்க பிரபு? ஆமா ஆமா, அது எடுக்கும். அது எப்ப தனித்தன்மை வந்து இழக்காது. ஆ, பகவானுக்கு எதிர்மறையா இருக்குதோ அது நம்ம வைகுண்டத்துல இருக்க முடியாது. அதாங்க பிரபு. அப்ப இந்த லோகத்துக்கு வந்துடும். அப்ப இங்க ஓ. வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஐயோ என்னுடைய விருப்பம் வந்து பகவானுக்கு எதிர்மறையா இருந்தா இந்த பௌதிக உலகத்துல இப்படிதான் கஷ்டப்படணும். ம் ம், ம். நான் வந்து பகவானுக்கு அவரோட விருப்பத்துல இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். அதே சமயத்துல நான் இந்த உலகத்தை விட்டு அங்கேயும் போக முடியும்னு சொல்லி ஒரு ஆத்மா சரணாகதி அடைந்து அவன் இந்த உலகத்துக்கு. புரியுதுங்களா? எஸ் பிரபு. பட் அவரு நினைச்சா இந்த பூலோகத்துக்கு அனுப்பலாம் இல்லையாங்க பிரபு? இல்ல, அவர் நினைக்க மாட்டாரு. அது நாம நினைச்சனாலதான் இங்க வந்திருக்கோம். ஆனா அவர் நினைச்சு வந்தவங்க எப்படின்னா அவருடைய விருப்பத்துல வர்றவங்க. இப்போ வந்து பிரபுபாதர் ஓ. புனித பக்தர், கிருஷ்ணருடைய விருப்பத்துக்காக இங்க வந்தாரு. எதுக்கு? இந்த மாதிரி இஸ்கான் இயக்கத்தை நிர்வாகம் செய்து புஸ்தகங்களை பதிப்பகம் செய்து கிருஷ்ண பக்தி பரப்பதற்காக வந்தாரு அவர். ஆனா அவருக்கு இங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை இந்த உலகத்துக்கு. அப்ப புனித பக்தர்கள் அங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா பகவானுடைய விருப்பத்துக்காக வர்றாங்க. எஸ் பிரபு. ஓகே. எஸ் பிரபு. பிரபு, ஒன் மோர் கொஸ்டின். இப்போ வந்து எஸ். நிறைய பேர் வந்து வேண்டுறாங்கல்ல சாமி கிட்ட வந்து எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது, ம். அப்போ வந்து அதுக்காக வந்து அவர் வந்து பிறக்க வைப்பாரா மனிதர்களை? அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா வந்து பகவான் என்ன வேணா பண்ணலாம். அதுதாங்க பிரபு கேக்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா இது மனசுல இருந்துகிட்டே இருக்கு. எஸ். நம்மளுடைய அதனால. கர்ம வினைப்படி எஸ் நம்மளுடைய பிரபு. கர்ம வினைப்படி நமக்கு குழந்தை இல்லை. எஸ் பிரபு. பட் ஆனா நம்ம பகவான் கிட்ட வேண்டுறோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதை மாத்தி வைக்கலாம். எஸ் பிரபு. என்ன வேணா செய்யலாம் அவர். எஸ் பிரபு. ஓகே. ஸோ கிருஷ்ணா கேன் டூ இட். எஸ் ஏன்னா வந்து எஸ். இந்த முழு சக்தியை அவருடைய மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹெத்துனானேன கௌந்தேயா ஜெகத்வி பரிவர்த்ததே. இந்த மாயை சக்தி அவருடைய இதுல தான் இருக்கு. அப்போ ஒரு ஒரு ஜீவாத்மா போய் ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துல போகணும் அப்படின்னா அது நடக்க வைக்கணும்னா பகவான் நினைச்சு உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கணும்னா பண்ணுவார். எஸ் பிரபு. எஸ், ஹீ கேன் டூ இட். எஸ் பிரபு. ஏன்னா எங்க மதர் வந்து அப்படிதான் வேண்டிதான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்டேங்க பிரபு. எஸ் எஸ், வி கேன் டூ நான் இட். சொல்லுவேன், எப்போதுமே சொல்லுவேன், எனக்கு நீ வந்து கிருஷ்ணரை வேண்டினதுனால தான் நான் பிறந்திருக்கேன் யா யா. அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் எப்பவுமே. உனக்காகவே என்னை அனுப்பி வச்சிருக்காரு, இல்லைன்னா நான் அவர் கூடயே இருந்திருப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். எஸ். ஏன்னா எனக்கு அப்படிதாங்க பிரபு தோணுது. ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பிறப்பி பிறவி எடுத்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க 5 இயர்ஸ் பேபி இல்லாம இருந்தாங்க. ஸோ அதனால நான் அப்படி சொல்லுவேன்.
அதான் கேட்டாங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ண. ஹரே ஓகே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ ஆல் வெரி மச். ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். மணி ஆல்ரெடி லேட் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம்.